நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பு. அந்த கமெண்ட் போடுற ஒரே ஒருத்தர் நிறைய பேர் அவங்கள கேட்டிருந்தாங்க, இது மாதிரி ஏன் இன்னும் வீடியோ போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இனிமே ஒரு வீடியோ கண்டினியூஸா வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லாட்டில் சந்தோஷ் தம்பி சொன்னாரு அடுத்த மாசத்துல இருந்து ரெகுலரா போட்டு அப்படின்ட்டு அதுவுமே வரும் வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சூழல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு இனிமையான செய்தி என்னன்னா, இன்னைக்கு வந்து சுபவீரபாண்டியன் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களுக்கும் ஆளூர் ஷானோஸ் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதாவது முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நிறைய பேர் செயல்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இவர் வந்து ஒரு ஆயுதக்கடங்கு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு கருத்துகள், அவ்வளவு ஆண்டு குறிப்புகள், யார் என்ன சொன்னாங்க, என்ன வார்த்தை பேசினாங்க, அந்த பேப்பர் முதல்கொண்டு எடுத்து கொடுப்பாரு. அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல யூடியூப் புட்டர்ஸ் மைனர் அவர்களா இருந்தாலும் சரி, இந்திரகுமார் தேரடி அவர்களாலும் சரி, மில்டனா இருந்தாலும் சரி, இன்னும் பல்வேறு தரப்பட்ட முற்போக்காளர்கள், நம்மளுக்குமே கூட குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன் இது போன்ற தலைவர்கள் தேர்ந்து, அந்த முன்னாடி இருக்கிற தலைவர்கள் தேர்ந்து இன்னைக்கு இருக்கிற இளம் பேச்சாளர்கள் யாருகிட்டேருந்து பேச்சு பயிற்சியை எடுத்துக்கிறாங்க, கருத்தை எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க, அந்த தகவல்கள் நாம பேசக்கூடிய சொல்லக்கூடிய தகவல்கள் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு ஃபேக்ட் செக் எங்கேருந்து பண்ணிக்கிறாங்கன்னா இது போன்ற தலைவர்கள் தான். அப்படி நம்மளுடைய இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்கத்தின் கணிப்பொறி அப்படின்னு தான் சுபையை நம்ம எல்லாரும் சொல்றோம். ஏன்னா தகவல்களை சொல்லும் போது எந்த இடத்துல நடந்தது, எந்த தேதியில நடந்தது, யார் கூட்டம் அது, எந்த மாநாடு அது, மிக தெள்ள தெளிவா ஆணித்தரமா சொல்லுவாரு. ஒரு 2-3 பேச்சாளர் வந்து ரொம்ப மிக முக்கியமானவங்க. அதுல இன்னைக்கு 2 பேரும் அந்த பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் அவரும் என்ன ஊடகத்துல வந்து விவாத மேடைகளை வந்து பேசும்போது எதிரிகளை பேச விட்டுட்டு, நாகரிகம் கருதி எதிரிகளை பேச விட்டுட்டு அதுக்கு எதிரான சரியான மறுப்பு கருத்தை வந்து ஆணித்தரமா சுபவியும் சொல்லுவாரு. அதே இடத்துல விசிகாவை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட 2 பேருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அது அந்த கோர்வையே ரொம்ப நல்லா இருக்கு. எதிரிகள் வந்து அதாவது சங்கி கூட்டம் வந்து கலந்துக்கும் போது இவங்க 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு, இவங்க 2 பேருமா இல்ல இவங்க ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட 2 பேருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். அந்த மகிழ்ச்சியோட நம்ம வந்து அடுத்த செய்திக்கு செல்லலாம். அடுத்து அரசியல் தலைவர்கள் எல்லாம் வரிசையா பட்டியல் போட்டு நம்ம பார்த்துருவோம். அது நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தமிழர் சீமான். அவர் இப்போ ஒரு குழு, ஒரு பொதுக்குழுவா அது கூட்டம் போட்டிருக்காரு அவருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்கோம், இதே மாதிரி நீங்க பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி கூட்டியிருப்பவர்களுக்கு எந்தெந்த தொகுதியில யார் யார் நிக்கணும், நான் சொல்ற வேட்பாளர் தான் நிக்கணும், வேற யாரும் நிக்க கூடாது, ஏன்னா வந்து எது யாரும் கேட்க கூடாது, ஓகே உங்க கருத்துக்கு கிடையாது, கட்சியாடா அது பேரு. அதாவது ஒரு தொகுதியில இதுக்கு முன்னாடி தேர்தல்ல அதிகபட்ச வாக்கு வாங்கியிருப்பான் ஒரு லேடி வந்துட்டு, அதிகபட்சம் வாக்கு வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு ஜென்ஸ் வாக்கு வாங்கிருக்கேன் வச்சுக்கலாம். அந்த தொகுதியில அந்த அந்த ஆளை கேண்டிடேட் போடுறதா அறிவு. ஆமா, அதான் கட்சி. ஆனா இவன் அப்படி பண்ணவே மாட்டான். என்னுடைய அதிக வாக்கு வாங்கியிருக்கியா நீ தூக்கு, அப்படிதான் காளியம்மாவை தூக்குனது, நீ தூக்கு, வேற ஆளை போடு, வேற ஆளை போட்டும் அது அந்த ஏரியாவா இருக்க மாட்டாங்க. இப்ப நாகர்கோவில் போட மாட்டாங்க, சென்னையில இருந்து கொண்டு போய் நாகர்கோவில்ல போடுறது. அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேட்பாளர் நிறுத்தது கிடையாது, கட்டிங் ஆகணும், வெற்றி பெறக்கூடாது, எதிராளிகள் தெரிஞ்சு கட்டிங் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கட்சி நடத்திட்டு இருக்காரு. கட்சி நடத்தியே ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுன்னா அண்ணன் சீமான் தான். அவருடைய தொடக்க காலத்துல அவருடைய சொத்து மதிப்பும் இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, கட்சியில இல்ல அவரே இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, ஆகாத போதே இவ்வளவு சொத்துன்னா, இல்ல ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்தாலுமே அங்க லோக்கல் உள்ள கவுன்சிலர்கிட்ட பேசி அங்குள்ள என்ன கட்டி வாங்கிட்டு போக மாட்டாப்புல. ஆமா, அதை விட இது ஈஸியா இருக்கு. மக்கள் தொண்டை விட, மக்கள் பணியை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அந்த கட்சியில எங்கிட்டு வந்த நிறைய பேர் 10 வருஷம் நான் இழந்துட்டேன், 15 வருஷத்தை இழந்துட்டேன், எங்க இளமையை இழந்துட்டோம், இளமையை இழந்துட்டேன், அப்படி ஆதாரத்தை இழந்துட்டோம், நேரம் வாய்ப்பு எல்லாத்தையும் இழந்துட்டோம். பார்ல இருந்து வந்து கொட்டுன்னு காசுக்குள்ள இங்கதான் கொட்டினேன், கிடைச்சது அது அண்ணன் பாக்கெட்ல போய் சேர்ந்ததுங்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அண்ணனோட பேச்சு வீச்சு அந்த மாதிரி இருந்திருக்கு. சாதாரணமா
2 ரெக்கைய விரிடாங்க போதே அவனுக்கு டவுட் போட்டுருக்கணும். அப்பவும் டவுட் போடாம ஒரு 5 வருஷம் ஓட்டியிருக்காங்க என்னன்ட்டு. நான் எப்படின்னா, அதாவது பொய்ய மெய்யா போலவே ரொம்ப ஆணித்தரமா வீரியமா பேசுவார். ஆமா, அதான் பேனா எடுத்து நான் எழுதுனேங்கிறது. ஆமா, நான் அவ கூட தான் உட்காந்து பார்த்தேன். அண்ணன் என் நெஞ்சிலதான் படுத்து தூங்குவாருங்கிறது. இது பேசினாலே போதும். ஒரு உணர்ச்சி சென்டிமெண்ட் டச்சிங்க. வடிவேல் நகைச்சுவை மாதிரிதான். அவன் பாக்குறதுக்கு கருப்பா பயங்கரமா இருப்பான், இவன் பயங்கரமா கருப்பா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லுவான். ஆமா, பாஜக காரன் பொய்ய பயங்கரமா சொல்லுவான்னா, சீமான் வந்து பயங்கரமா பயங்கரமா பொய்ய சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவ்வளவுதான். 2 சீமானோட இன்னொரு பியூட்டி என்ன பாத்தீங்கன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை நேர்த்திய பண்ணுவாப்ல. ஆமா, ஒரு எலெக்ஷன் நடக்குன்னா அந்த இடத்துல போயிட்டு ஜாதி உணர்வை தூண்டுறது, ஒரு 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 மக்களை தாழ்த்தி பேசுறது, ஒரு மக்களை உயர்த்தி பேசுறது, இந்த மாதிரி வேலைகளை பாக்குறது. இதன் மூலியமா நிறைய ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுல ஒருத்தர் தான் சின்னத்துறைங்கிற ஒரு பையன். தோய்ந்து போன ஜாதிகளை திருப்பி திருப்பி கிளறி விடுற வேலைகளை இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த அதுக்கு எதிராக வந்து திமுக அரசும் நிறைய சட்டங்கள் போடுது. கயிறு கட்டக்கூடாது, ஜாதி கயிறு கட்டக்கூடாது, நம்ம ஜாதி அடையாளம் வச்சு வரக்கூடாது. எச்சராஜா இறக்குறாருங்க, இந்து மதத்துக்கு பிரச்சனை வந்துரு அப்படிங்கிறாங்க. அந்த சின்னத்துறையை வந்து வெட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை நடத்தின அந்த பேரணி இருக்குல்ல. ஆமா, எண்மண் எண் மக்கள், அந்த பேரணியில கலந்துகிட்ட சில பேர். அந்த சில பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் இன்னைக்கு தலைவரா இருக்கிறதுல நயினார் நாகேந்திரன். ஆமா ஆமா, அவருக்கு தேவையான அவருடைய ஜாதியை சேர்ந்த ஆட்கள் இந்த சின்னதுரையை வெட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல இன்னும் ஒரு டீம் இருக்கு. அதாவது ஒரே டீம்ல சில பேர் ஒரு 2 பேர் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு சொந்தக்காரங்க. ஏற்கனவே இப்ப சில யூடியூப் சேனல் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. சோ இந்த டீம் வந்து என்னதான் இருந்தாலும் ஜாதியாலும் மதத்தாலும் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் சின்னதுரையின் கையை வெட்டி இருக்கு. அவருடைய செயல்பாடுகள்லாம் முடக்க நினைச்சிருக்கிறாங்க. 1000 செயல்பாடுகள் செய்தாலும் சூரியனை அடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய அறிவை இவங்க தடுக்க முடியாது. 2வது தடவை நடந்துறது ரொம்ப வேதனை, வருத்தம். ஆனா அந்த சின்னதுரை வந்து இவ்வளவு காவல்துறை இருந்து பாதுகாப்பை மீறிய நான் தனிப்பட்ட என் நண்பரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி போனதெல்லாம் வந்து தவறான ஒரு செயல். அந்த காவலரை விட்டுறக்கூடாது. இந்த ஆதிக்க ஜாதிக்காரங்க சொல்லப்படக்கூடியவங்களுடைய வரலாறு என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, குற்றப்பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தான் எடுத்து படிச்சாதான் தெரியும் இந்த ஜாதியால நம்ம எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஜாதியை நிலைநிறுத்ததுக்காண்டி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு காயப்பட்ட ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை கூட யாரும் ரொம்ப கருணையோட தான் பார்ப்பாங்க. காயப்பட்ட அந்த தம்பிய திருப்பி அடிக்கிறதுக்கு இதுல என்ன ஜாதி பெருமை இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவனுக்கு தேவையான சேவைகளை பண்றதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் ஒரு மனித இனம் இருக்குது. அதுக்கு பதிலா ஜாதி பேரை வச்சுக்கிட்டு இந்த கட்சிக்கு களங்கம் விளைவிக்கணும் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதுக்காண்டி இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அந்த பையன் அதுக்கு அசர்ற மாதிரிலாம் இல்லை. அவன் முதல்ல வெட்டு பயங்கரமான வெட்டு வாங்கும்போது என்ன சொன்னா, நானும் படிக்கணும், நீ வெட்டணும், படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த அவ்வளவு தழும்புகளோட வெட்டுப்பட்ட அந்த காயத்தோட இருக்கும்போது அப்படி ஒரு வலிவு, அதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய புரிதல் இருந்தாதான் அந்த வார்த்தைகள் வரும். கண்டிப்பா தன்னை வெட்டணும்னு திருப்பி வெட்டணும் அப்படிங்கறதுதான் சராசரி மனிதர்களுடைய எண்ணம், புத்தி, சிந்தனையா இருக்கும். ஆனா அதையெல்லாம் கடந்து ஒரு மாணவர் இப்படி பேசுறாருன்னா அதுவே அவங்களுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துது போல தோணுது போல் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா வேற மாதிரி யோசிப்பாங்க. வந்துட்டு அவன் கில்ட் உணர்வு வந்துட்டு அவங்க கூட நட்பா பழகிறது வேற. இவன் போட்டு நான் படிக்கவா அப்படி மாதிரி ஆயிப்போ ஒண்ணு. எங்களுக்காக தான் ஜெயில் கட்டி வச்சிருக்காங்க, நாங்களாம் அப்படி இப்படி. 35 வயசுல வாழ்க்கை போயிடும் உனக்கு. வந்துட்டு 30 வயசு தாண்டாது வாழ்க்கையே, 40 வயசுல ஆரம்பிக்குதுங்கிறாங்க. லைஃப் 40 அப்படிங்கிறாங்க. அந்த வயசுல நீ தொடவே மாட்டேன்னு. இது பிளெக்ஸ் பேனர்ல போட்டிருக்காங்க, எங்களுக்காக தான் ஜெயிலாம் கட்டிருக்காங்க. அதுக்கு எதுக்கு படிக்கிற நேரம் ஜெயில போய் படுத்து உட்காந்துட வேண்டியதானே. அது இங்க வரலாறு படைச்சிட்டு அங்க போகணுமா? சயின்ஸ் கண்டுபிடி, ஏதாவது மேட்ச்ல வின் பண்ணு. கபடி விளையாடுறதுலாம் வெட்டுறாங்க வேற. இது ஆமா, கபடி விளையாடுறத வெட்டுறதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அவனுடைய இயலாமை.
நானும் அந்த மாதிரி கபடியில கலந்துகிட்டு வெற்றி பெறல முடியலங்கிறது அவனுடைய இயலாமை. கோபம் வந்து பாத்தீங்கன்னா என்னை விட சாங்கசாதியா இருக்கணும், எப்படி என்ன ஜெயிக்கலாம்? திறமையை காட்டு, அவன் டேலண்ட ப்ரூவ் பண்ணுங்க. வந்துட்டு அவன் என்ன டேலண்ட்ல அவன் ஒர்க் பண்றான், வேலையை பாக்குறான், விளையாடுறான், படிக்கிறான் அப்படின்னு பார்த்து நீ கொஞ்சம் கூட ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணு, கூட ஒரு மணி நேரம் படி, உன் திறமையை காட்டு. ஆமா, அது ஜாதி மக்களுக்கு நீங்க ஜாதி ஜாதி சொல்ற மக்கள் வந்துட்டு வட்டி இல்லாம கடன் தரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க ஜாதிக்காரங்க? கிடையவே கிடையாது, எந்த ஜாதிக்காரரும் சொல்ல மாட்டான். எல்லா ஜாதியிலுமே ஜாதி ஒண்ணு இருந்தா ஜாதிக்குள்ள பொருளாதார வலிமை எவெல்லாம் இருக்கிறானோ அதே ஜாதியில இருக்கிற பொருளாதார வலிமை இல்லாதவங்களுக்கு உதவியும் பண்ண மாட்டான், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கவும் மாட்டான். இது நிதர்சனமான உண்மை. இது தெரியாத தற்குறிகள் தான் ஜாதி பெருமையை தூக்கிட்டு தெரியும். அவன் தன்னை ஒரு பொருளாதாரமா பார்க்கல, தன்னை ஒரு சாதிக்காரனா பார்த்துக்கிறான். தனக்கு தேவையா, அதாவது நம்ம போடுற கலவரத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற புரிதல் இருந்தா இத அந்த நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ல பொருளாதாரத்துல வலிமை இல்லாம இருக்கிற ஆட்கள் இதெல்லாம் உணர்ந்து இதுல இருந்து தப்பிச்சு வரணும்னா படிப்பு மட்டுமே மிக முக்கியமானது.